அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் பீட்டர் லிஞ்ச் அவங்களோட 25 கோல்டன் ரூல்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற 25 கோல்டன் ரூல்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் பீட்டர் லிஞ்சை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துருங்க. அதெல்லாம் வேறு கான்செப்ட். சரி, என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ட்ரேடிங் கிடையாதுங்க. இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபன்னாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். பட் ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணாமல் சும்மா ஸ்டாக் வாங்கினீங்க அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, நீங்கள் எந்தவித ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையும் போக தேவையில்லை. எல்லாரும் பேசுகிறாங்க, அவங்கள பார்த்துட்டு நீங்கள் அவங்களாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நினைக்க தேவை கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேலை பார்க்குறோம். அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆப்வியஸாக அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டை விட நமக்கு நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியை பற்றி நல்லா தெரிய வாய்ப்புகள் அதிகம். அப்போது நம்ம இண்டஸ்ட்ரியில் உள்ள ஸ்டாக்ஸை, அந்த பிஸ்னஸை நல்லா புரிகிற பட்சத்தில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நல்ல விலையில் வாங்க முடியும். நம்மளுக்கே தெரியும்ல. அப்படி வாங்குகிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுமே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டுக்கு ஈக்குவலான பர்சன் தான் அந்த இண்டஸ்ட்ரி, அந்த செக்டரை உள்ள ஸ்டாக்கை பிக் பண்ணுறதில்ல. சரிங்களா? இதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நிறைய ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அதாவது என்னென்னா, இந்த கடந்த 20-30 வருஷத்தில். ஆனால் நம்ம இந்த அமெச்சூர் இன்வெஸ்டர்ஸ், நம்மலாம் பிகினர், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்மளை நாமே நினச்சிட்ருக்கோம். ஆனால் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கான்ட்ராவாக இருங்க. அதாவது என்னென்னா, மாற்றி யோசிக்கணும். அப்போ தான் நம்ம மார்க்கெட்டோடைய ரிட்டர்ன்ஸை விட அதிகமான ரிட்டர்ன்ஸாக எடுக்க முடியும். உதாரணமாக, இப்போ எல்லாரும் ஸ்மால் கேப், மிட் கேப் அப்படின்னு போயிட்டு எல்லாரும் அதில் தான் அவங்களுடைய காசை போட்டு வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ரன் போகலாம், இன்னும் 2-3 வருஷத்துக்கு கூட போகலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி வாய்ப்பை விட்டுட்டோம் இல்லையா? இந்த ரன்னோடைய வாய்ப்பை விட்டுட்டோம். இப்போ போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரிஸ்க்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறதுனா எப்படி? எங்கே செல்லிங் அதிகமாக இருக்கோ, எங்கே உங்களுக்கு புரியுதோ அந்த இடத்துல இப்போவே கான்ட்ரா பெட்டாக எடுத்துக்கோங்க. பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு பின்னாடியும் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில். சரி, ரூல் நம்பர் 5 என்னென்னா, ஒரு ஸ்டாக்கினுடைய விலை ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப வருஷத்துக்கு கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டாக்கோனுடைய ரியல் பிஸ்னஸ் சக்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம். மீனிங் அதனுடைய ப்ராஃபிட்டு, க்ரோத்து, நெட் சேல்ஸு, கேஷ் ஃப்ளோ இது எல்லாம் பார்க்குறப்போ அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் அதே மாதிரி சில ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கும். ஆனால் ஸ்டாக்கினுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்டாக்கினுடைய விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டோடைய மூட் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா, எந்த கம்பெனிக்கு என்ன சரியான விலையோ அதை கொடுக்காம மார்க்கெட் எப்போவுமே ஒன்று மேலே தூக்கி வச்சுருக்கும் விலையை, இல்லை கீழே இறக்கி வச்சுருக்கும். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் உங்களுடைய வெற்றிக்கான மிக மிக முக்கியமான வழி. நீங்கள் நல்ல அண்டர் வேல்யூடு கம்பெனியை நீங்கள் வாங்கிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த மார்க்கெட் அந்த கம்பெனிக்கு நல்ல ரிவார்டை கொடுக்கும். அதுதான் ரூல் நம்பர் 5. சரிங்களா? இந்த கோரிலேஷன் தான் அதாவது இந்த கோரிலேஷன் இருக்காது, பெரும்பாலான சமயங்களில் இருக்கவே இருக்காது. நிறையா ஸ்டாக்கு சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம ரூல் நம்பர் 6க்கு போயிடுவோம். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் என்ன ஓன் பண்ணுறீங்க, எந்த பிஸ்னஸை ஓன் பண்ணுறீங்க, எதனால் ஓன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருந்திருக்கும்ல, இந்த ஸ்டாக்கு இன்னும் 5 வருஷத்தில் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அந்த இது தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ரூல் நம்பர் 7 என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஸ்லைட் சான்ஸ் ஆஃப், அதாவது என்னென்னா, அந்த கம்பெனி வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பட்டேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம், என்ஜினியரிங் பற்றி போட்டிருந்தோம். அதில் வந்து என்னென்னா, இது வரைக்கும் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஷேர் ஹோல்டர்ஸை வந்து பாடாப்படுத்திருச்சு 20 வருஷத்தில். இப்போ வந்து அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. அப்போது இந்த ஸ்டாக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி தோத்த கம்பெனி மறுபடியும் வந்து தோக்குறதுக்கான வாய்ப்பு அப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த இதில் வந்து பெட் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்லைட்டாக தான் வின்னிங் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுற கம்பெனிகளில் பிஸ்னஸில் நீங்கள் முதலீடு பண்ணால் நீங்கள் தோக்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இதுதான் ப்ராபபிலிட்டியும் கூட. நீங்கள் நம்ம வாங்குறது எல்லாமே ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங், அதாவது என்னென்னா பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்கணும், நெகட்டிவ்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் வேர்ட்ஸ் தான். சரிங்களா? அதுதான் வந்து ரூல் நம்பர் 7. ரூல் நம்பர் 8 வந்து என்ன அப்படின்னா, ஓனிங் ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு ஸ்டாக்கை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைகளை வச்சிருக்கிறதுக்கு சமானம் அப்படிங்கிறாரு. அதனால் குழந்தைகளை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. சரிங்களா? டூ மச்சாக வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகி அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணலாம் ட்ரை பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அது மாதிரி ஒரு ஸ்டாக்குங்கிறது இஸ் லைக் ஹேவிங் சில்ட்ரன் அப்படிங்கிறாரு. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான ஸ்டாக்ஸு 5 கம்பெனி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து உங்களால் அந்த 5 குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்டெக்ஸ்ட்டு. சரிங்களா? பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, நல்லா உங்களுக்கு வளரும்னு தெரிஞ்ச கம்பெனிஸை கம்மியாக வச்சுட்டு அந்த ஸ்டாக்ஸை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுதான் வந்து ரூல் நம்பர் 8. சரிங்களா? அதாவது நீங்கள் வேறு வேலையில் இருக்கிற பட்சத்தில், சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்டாக் இன்வெஸ்டர் இல்லை ஃபுல் டைம் ஸ்டாக் இன்வெஸ்டர் அப்படின்னா, நீங்கள் இன்னும் கூட வந்து 8 to 12 ஸ்டாக்கு அல்லது வந்து அதுக்கும் மேலே கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இந்த ரூல் நம்பர் 8 புரியுதுங்க. ஸோ ரூல் நம்பர் 8ங்கிறது வந்து என்னென்னா, ஒரு ஸ்டாக்கு, ஒரு பிஸ்னஸுங்கிறது ஒரு குழந்தைக்கு சமானமானது. நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்துக்கணுன்னா எவ்வளவு நேரம் ஒதுக்கணுமோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த குழந்தைய பார்க்குறதுல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் பியாண்ட் த பாயிண்ட் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆக முடியாது. சரிங்களா? அது குழந்தைக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும்ல. அதனால் ஓரளவு புரிதல், நல்ல பிஸ்னஸ் அப்படிங்கிற டாப் டவுன் அண்ட் பாட்டம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மைக்ரோ லெவலில் போகாமல் அனலைஸ் பண்ணிவிட்டு நல்ல கம்பெனி அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அதை ஓன் பண்ணிக்கணும். இதே மாதிரி நிறைய குழந்தைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, 100 குழந்தை 50 குழந்தைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் அந்த குழந்தைய சரியாக பராமரிக்க முடியாது அப்படிங்கிற மீனிங்கில் தான் சொல்கிறாரு. பட் நான் வந்து குட்டி ஸ்டாக்காக குட்டி போர்ஷனாக நல்ல கம்பெனிஸில் நிறையா வந்து வாங்கிட்டு இருக்கிறேங்க. அதுதான் இப்போ என்னுடைய கரண்ட் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? சரி, இதுதான் ரூல் நம்பர் 8. ரூல் நம்பர் 9 என்னென்னா, உங்களுக்கு எந்த கம்பெனியுமே அட்ராக்டிவாக தெரியலை அப்படின்னா உங்கள் காசை பேசாமல் பேங்க் அக்கௌண்ட்லேயோ டெப்ட் ஃபண்ட்லேயோ போட்டுட்டு சும்மா இருங்க. அந்த அட்ராக்டிவ்னஸ் உங்களுக்கு வர்ற வரைக்கும். அதுதான் ரூல் நம்பர் 9. இப்போ எல்லாரும் வாங்கணும்னு சொல்கிறீங்கல்ல, நமக்கு தான் வந்து நல்ல ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கங்கே தான் பாக்கெட்ஸில் தான் கிடைக்கிது. சரிங்களா? அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசை வந்து பேங்க்கில் போட்டுவிட்டு சும்மா வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 9. ரூல் நம்பர் 10 என்னென்னா, நெவர் இன்வெஸ்ட் இன் அ கம்பெனி வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் ஃபினான்சஸ். நம்ம ஏகப்பட்ட வீடியோக்கள் எப்படி வந்து பாட்டம் லெவல் அனாலிசிஸில் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், ROE, ROCE, டெப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எபிட்டா, அதுக்கப்புறம் நெட் சேல்ஸ் க்ரோத்து, EPS, இந்த மாதிரி தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். தயவு செஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்குக்கு வந்து எப்போ ஃபெயிலியர் ஜாஸ்தியாக வரும்னா, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ரொம்ப புவராக இருக்கிற சமயத்தில் தான் ரொம்ப ஃபெயிலியர் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? அதனால் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை தரவாக அனலைஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 10ங்க.